வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். சங்கீதம் 129 சங்கீதம். உபத்திரவத்தின் சங்கீதம், நினைவு கூறுதலின் சங்கீதம், பாபிலோனுக்கு அப்புறம் சிறையிருப்புக்கு பின்பாக எழுதப்பட்ட சங்கீதம். இது தனிப்பட்ட நபரை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதம் அல்ல. தனிப்பட்ட நபரை குறித்து சொல்லப்பட்டதை போல இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதம். அப்போ 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது உபத்திரவத்தை குறிக்கிறது. 4வது வசனம் வாசிக்கும் பொழுது அது விடுதலை குறிக்கிறது. 5-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலை பகைக்கிறவர்கள், சியோனை வெறுக்கிறவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை குறித்து பார்க்கிறோம். அப்போ 1-3 வரைக்கும் சொல்லும் பொழுது தேசத்தின் உபத்திரத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு உபத்திரம் வந்தாலும், தேசத்துக்கு ஒரு உபத்திரம் வந்தாலும், ஊழியத்துக்கு ஒரு உபத்திரம் வந்தாலும், ஒரு குடும்பத்தில் ஒரு உபத்திரம் வந்தாலும் ஒரு விடுதலை இருக்கிறது என்று இந்த சங்கீதத்தில் வாசிக்க முடியும். அப்போ ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அதிலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்க முடியும் என்று இந்த சங்கீதம் சொல்லுறதை பார்க்குறோம். அதில் வாசிக்கும் பொழுது என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். அப்போ சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசம் சிறு வயதிலிருந்தே நெருக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. அப்போ தேசத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசம் உருவாகவே இல்லை. ஒரு தேசம் பிரச்சனை போராட்டங்களையும் சந்திக்கும். ஆனால் இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு முன்பாகவே எகிப்திலே போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தித்தார்கள். அதுக்குத்தான் சொல்லும் பொழுது சிறு வயதில் என்னை நெருக்கினார்கள், நெருக்கியும் மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவருடைய தேவன் யெகோவா அவர்களை மேற்கொள்ள விடவில்லை, எகிப்தியரை மேற்கொள்ள விடவில்லை. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை நெருக்கினார்கள், ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியவில்லை. அநேக முறை பிசாசு கிறிஸ்துவை விட்டு எப்படியாவது நீங்கள் தூரமாய் போக வேண்டும் என்று விரும்பினது. அநேக முறை மரணம் நேரிட்டது, ஆனாலும் உங்களை குறித்ததான தேவ சித்தம் நிறைவேறாமல் நீங்கள் மரிப்பதில்லை. அப்போ அநேக முறை நெருக்கினார்கள், ஆனாலும் மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக பெருகினார்கள். இந்த நாளில் நீங்கள் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறீர்களோ நிச்சயமாக ஒரு பெருக்கம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 129 சொல்லும் பொழுது சிறு வயது தொடங்கி அநேக முறை இஸ்ரவேல் நெருக்கப்படுகிறத பார்க்குறோம். ராஜாக்கள் காலத்தில் நெருக்கப்படுகிறது, நியாயாதிபதி காலத்தில் நெருக்கப்படுகிறது, எகிப்திற்கு இருக்கும்போது நெருக்கப்படுகிறது, வனாந்தரத்தில் வரும்பொழுது ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேசத்துக்கும் உள்ளே வரவிடாதபடிக்கு மற்ற தேச மக்கள் அவர்கள் நெருக்கினார்கள். மோவாப் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது பீலேயாமுக்கு கூலி பொருத்தி எப்படியாவது இஸ்ரவேல் மக்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனாலும் தேவன் அந்த உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த நாளில் வியாதி என்கிற உபத்திரத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வருவீர்கள். பிரச்சனை போராட்டம் என்கிற உபத்திரத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். பல பிரச்சனைகள், பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வருவீர்கள். ஒருவேளை குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை தடையாக இருக்கலாம். அந்த தடைகளை இந்த நாளில் கர்த்தர் உடைத்து நிச்சயமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியாக, அதை மேற்கொள்ளும்படியாக, அந்த நெருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அநேக முறை நெருக்கினார்கள், ஆனால் நெருக்கியும் ஒன்று சொல்லுகிறேன், அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த நாளில் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ 3 பேருடைய சாட்சி என்ன? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னுடைய சாட்சி என்ன? எரிகிற அக்கினி சூளை இருந்தது. அதில் அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கோபம் இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக ஒரு எரியிற அக்கினி சூளை இருக்கலாம். இப்போ 3 பேருக்கு முன்பாக, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுக்கு முன்பாக அந்த ராஜாவினுடைய கோபம், முகம் வேறுபட்டது. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தை விடவில்லை. ஏனென்றால் உபத்திரத்தின் வழியாக தேவன் நடத்தினாலும் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார் என்று அவர்கள் நம்பினார்கள். எனவே இந்த நாளில் தேவனை நீங்கள் நம்புங்கள், விசுவாசிங்கள். இந்த உபத்திரத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். அநேக முறை உங்களை நெருக்கினார்கள், ஆனால் நெருக்கியும் உங்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தேவன் இருக்கிறார். 3வது வசனம் வாசிக்கும் பொழுது உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள்.
அப்போ உபத்திரத்தை குறிக்கும் பொழுது உழுகிறவர்கள் முதுகில் உழுதாங்க, முதுகில் ஆழமாக உழுதார்கள். அப்போ படைச்சாள்களை நீளமாக்கினார் என்றால் அந்த ஸ்தோத்திரம் ஆழமாய் உழுகும் போது ஆழமாய் அந்த நிலத்தை உழுகும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த வரப்புகள் வெளியே வருகிறது. எவ்வளோக்கு எவ்வளோ பூமியை ஆழமாய் உழுகிறோமோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூமியுடைய மண் வெளியே வருது. அதுதான் வரப்புகள். அதுதான் படைச்சாள்களை நீளமாக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ முதுகின் மேல் ஜனங்கள் உழுதார்கள். இஸ்ரவேல் மக்கள் முதுகின் மேல் உழுதார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய ஸ்தோத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய ஸ்தோத்திர வாழ்வாதாரத்தை பிடுங்கி கொண்டார்கள். ஆனாலும் தேவன் அவர் நடுவில் நின்று அவருக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இதை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் நீங்களும் நானும் தான். இப்போ அந்த பழைய இஸ்ரவேலை பற்றி பேசி கொண்டிருக்கவில்லை. அதை பற்றி பேசி கொண்டிருக்கவில்லை. இது புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற நீங்களும் நானும் தான். அப்போ உழுகிறவர்கள் படைச்சாள்களை என்ன செய்கிறாங்கன்னா நீளமாக்கினார்கள், முதுகின் மேல் உழுதார்கள். கிறிஸ்துவின் மேல் நமக்காக கிறிஸ்துவின் முதுகின் மேல் உழுதார்கள். சத்துருக்கள் கிறிஸ்துவின் மேலே இயேசுவின் முதுக சத்துருக்கள் பதம் பார்த்தார்கள். அந்த முதுகு நமக்காக காயப்பட்டது. கிறிஸ்துவின் முதுகு நமக்காக காயப்பட்டது. ஏனென்றால் அவருடைய காயத்தால் நீங்கள் சுகமாவதற்காக. ஒருவேளை இதை மருத்துவமனையிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், வியாதியோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அப்போ இயேசுவின் முதுகில் அந்த தழும்பில் ஒரு வல்லமை இருக்கிறது. அவர் எனக்காக காயப்பட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக சுகம் பெற முடியும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நமக்கு வரக்கூடிய தண்டனை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ ஏசி 53ஆம் அதிகாரத்தை முழுவதிலும் வாசிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய தண்டனை கிறிஸ்துவுக்கு வந்தது. இப்போ அதில் சொல்லும் பொழுது உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது. அப்போ இஸ்ரவேல் மக்களுடைய முதுகில் அநேகர் உழுதார்கள், புறஜாதிகள் உழுதார்கள், பெலிஸ்தியர் உழுதார்கள், வேறு வேறு சாதி மக்கள் உழுதார்கள், இஸ்ரவேல் மக்களை காயப்படுத்தினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை விடுவித்தார். பிரியமானவர்களே, அதை வாசிக்கும் போது 4வது வசனம், கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அப்போ 3 வசனங்கள் உபத்திரவத்தை குறிக்கிறது. 4வது வசனத்துக்கு வரும்போது விடுதலையை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 4வது வசனத்துக்குள்ளாக அந்த வசனம் உங்களுக்குரியது பிரியமானவர்களே, அந்த வசனம் நமக்குரியது பிரியமானவர்களே. அது என்னன்னா, கயிறுகளை அறுத்தோம், கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார். அப்போ துன்மார்க்குடைய கயிறுகளை அறுக்கிறார். பாவ கயிறுகளை அறுக்கிறார். சில நேரம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை எமோஷனில் கட்டி வச்சிருக்கிறாங்க. பிசாசுகள் கட்டி வைத்திருக்கிறது, ஏதோ காரியங்கள் அசுத்த வல்லமையில் கட்டி வைக்கிறது. அந்த 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 அசுத்த வல்லமையில் கட்டி வைத்திருந்ததுனால தான் ஸ்தோத்திர இஸ்ரவேல் மக்கள் உபத்திரப்பட்டார்கள். அப்போ பார்வோன் அந்த கயிறுகளால் கட்டி வைத்திருந்தான். இஸ்ரவேல் மக்களை பார்வோன் கயிறுகளால் கட்டி வைத்திருந்தான். அப்போ இஸ்ரவேல் மக்கள் விடுதலை ஆன பிறகும் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம், அந்த பாவ கயிறு கட்டி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது கர்த்தர் அந்த பாவ கயிறுகளை அறுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ அந்த கயிறுகளை அறுத்தார் என்று இஸ்ரவேல் என்ன சொல்வதாக இப்பொழுது சொல்வதாக. அந்த 4வது வசனம் விடுதலைக்குரிய வசனம், 4வது வசனம் ஆசீர்வாதத்துக்குரிய வசனம். அப்போ உங்கள் கயிறுகளை அறுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கயிறுகளை அறுத்தார், இனியும் அறுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை பிசாசு கட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறை என்கிற கயிறாக இருக்கலாம், வறுமை என்கிற கயிறாக இருக்கலாம், அது தொடர் தோல்விகள் என்கிற ஒரு கயிறாக இருக்கலாம். அந்த கயிறுகளை இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 129ஆம் சங்கீதம் ஒரு நினைவு கூறக்கூடிய சங்கீதம், ஆரோகண சங்கீதம், அதாவது ஏறு வரிசை சங்கீதம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய துக்கங்களை தியானிக்கக்கூடிய சங்கீதம். தேசத்தின் சாதனைகளை பல நாடுகள் நினைவு கூறும். தேசத்தின் சாதனைகளை குடியரசு தின நாட்களில், சுதந்திர தின நாட்களில், ரிபப்ளிக் டேல, இப்போ பல அந்த காலங்களில் தேசம் அந்த சாதனைகள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வாழ்வதே சாதனையாக அமைந்தது. இந்த நாளில் நாமும் சில நேரம் வாழ்வதே சாதனை போல தெரியும். உயிரோடு இருப்பதே பெரிய சாதனையை போல நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த ஒரு எரேமியா சொல்லும் பொழுது சொல்லுவார், எல்லாத்துக்கும் பொக்கிஷங்கள் காரியங்கள் இருக்குது, ஆனால் உனக்கு உயிர் தான் பரிசு அப்படின்னார். ஏன்னா அவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். பாபிலோனுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். ஆனால் எரேமியா பார்த்து சொல்லும் பொழுது, உனக்கு என்ன பொக்கிஷம் தெரியுமா, உனக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா, உன்னை அவன் பிடிச்சிட்டு போல பார்த்தியா, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தும், அந்த ஆவி, அந்த உயிர்,
அதான் உனக்கு பரிசுன்னு சொல்லி எரேமியா பார்த்து சொன்னார். இந்த காலை வேளையில் இஸ்ரவேல் மக்கள் சாதனைகளை நினைவுகூர வாய்ப்பு இல்லை. அது ஒரு பெரிய சாதனை ஒன்றுமே இல்லை. இப்போ அவன் தப்பி பிழைத்தார்கள் அல்லவா, அதுதான் பெரிய சாதனையாக இருந்தது. இந்த காலை வேளையில் ஆமாம், நீங்கள் தப்பி பிழைத்திருக்கிறீங்க, அதற்காக முதல் நன்றி சொல்லுங்கள். ஆமாம், இல்லை பிரதர் இன்னும் வீடு வாங்கலை, இன்னும் பெரிய ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஆசுவாதத்துக்குள்ளே நாங்கள் போகவில்லை, ஒரு நல்ல நீண்ட நாளாக நாங்கள் 4 வீலருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நல்ல வாகனத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், தோட்டங்கள் வாங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், கடன்கள் அடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல காரியங்களில் இன்னும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால், நீங்கள் இப்பொழுது தேவனுடைய தயவால் உயிரோடு இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லிக்கொண்டே வாருங்கள். நிச்சயமாக ஒரு காலம் வரும், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பல காரியத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார். ஆமாம், அவர் அறுக்கிறார் சார். இந்த நாளில் நாம் விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் அறுக்க முடியும். ஆமாம், விட முடியாத பாவங்கள், விட முடியாத காரியங்கள் நிச்சயமாய் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை நிச்சயமாய் அறுக்க முடியும். அந்த பாவ காரியத்தை ஆமாம் கர்த்தர் அறுத்துப்படுவார். அவர் சமூகத்துக்குள்ளே வாங்க, உங்கள் பலவீனங்களை அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுடைய ஸ்தோத்திரம் உங்களுடைய சார்பாக ஏங்கி உங்களை பலப்படுத்துவார். அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சீயோனை பகைக்கிறவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை குறித்து பார்க்கிறோம். சபையை பகைக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை பயக்கிறவர்கள், தேவ மக்களை பயக்கிறவர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை குறித்து. அப்போ சீயோன்னா நீங்களும் நானும் தான். அப்போ நீங்களே அந்த ஆவிக்குரிய சீயோனாக இருக்கிறீங்க. அப்போ 5லிருந்து 8 வரைக்கும் சீயோனுக்கு வரக்கூடிய தண்டனை குறித்து சங்கீதம் 129ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சீயோனை பகைக்கிறவர்கள் அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அப்போ சீயோனை பகைக்கக்கூடிய எந்த விதமான மக்களாக இருந்தாலும், இஸ்ரவேல் மக்களை பயக்கக்கூடிய, உன்னை பயக்கக்கூடிய எந்த விதமான மக்களாக இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவள் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவார்களாக. அவள் வெட்கப்பட வேண்டும் முதலாவது. 2வது, உன்னை விட்டு அவள் நிரந்தரமாய் போக வேண்டும். அதுதான் தேவன் அவர்களுக்காக எழுதப்பட்ட காரியமாக இருக்கிறது. அவளுக்கு எழுதப்பட்ட விதி அதான். ஆமாம், உனக்கு முன்பாய் வரும்பொழுது அவள் வெட்கப்பட்டு திரும்ப வேண்டும், அதுதான் விதி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது நிச்சயமாய் வாய்க்காது என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்போ நீயாவது ஆமாம் பிரயாசப்பட்டு எதிரியை காலி பண்ணணும்னு நினச்சிடாத. அவளை மன்னி கர்த்தர் காரியத்தை பார்த்து கொள்வார். ஆமாம், துன்மார்க்கரை மன்னியுங்கள், பாவிகளை மன்னியுங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை மன்னியுங்கள், கர்த்தர் என்ன செய்வார், அவர் காரியங்களை பார்த்து கொள்வார். அப்போ சீயோனை பகைக்கிறவர்கள் அனைவரும் வெட்கி. அப்போ அனைவரும்னா நிச்சயமாக இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு விரோதமாக பெரிய கூட்டங்கள் இருந்தார்கள். இப்போது மட்டுமல்ல, எப்போதும் ஒரு பெரிய கூட்டங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆமாம், அப்போ தேசத்தில் பார்க்கும் பொழுது, ஆமாம் இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, உலகத்தில் பார்க்கும்போது எருசலேம் அநேக யுத்தங்களை ஒரு 5000 ஆண்டுகளாக சந்தித்து கொண்டே இருக்கிறது. எருசலேம் அநேக யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் எருசலேமை மேற்கொள்ள முடியவில்லை. பல முறை எருசலேம் விழுந்தாலும் அது எழுந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அது எருசலேம் ராஜாவின் நகரமாக இருக்கிறது, எருசலேம் ஆண்டவருடைய தேசமாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய், நீ தேவனுடைய வித்தாக இருக்கிறாய். தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அப்போ சீயோனை பகைக்கிறவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக. இந்த நாளில் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் பேசப்படக்கூடிய அந்த நாவுகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமாம், நமக்கு விரோதமாய் தூசிக்கக்கூடிய நாவுகள், குற்றப்படுத்தக்கூடிய நாவுகள், ஆமாம் இல்லாத இருக்கிற மாதிரி பேசக்கூடிய நாவுகளெல்லாம் தூரமாய் போகும்படி செய்வார். அது ஒன்றுமில்லாமல் போகிறது தான் அவருடைய முடிவாக இருக்கிறது. எனவே நீங்களாய் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செஞ்சு ஆமாம் எதிரியை நான் பார்த்துக்கிறேன், போட்டு தள்ளிறேன்னு கிளம்பிட வேண்டாம். காத்திருங்கள், கர்த்தர் ஒரு நல்ல மங்களகரமான உத்தரவை தருவார். பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை தருவார் என்று சொல்லி யோசேப்பு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ மங்களகரமான உத்தரவு நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும், காத்திருங்க. அதில் வாசிக்கிறேன் 6வது வசனம். அப்போ சீயோனை பயக்கிறவருடைய நிலைமை எப்படின்னா, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போகும். அப்போ வீட்டின் மேல் வளரக்கூடிய புல். அப்போ இன்றைக்கும் பார்க்கும்போது ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பெரிய அதில் பார்க்கும்போது எங்கு பூசப்படாத சுவர் இருக்கிறதோ அந்த சுவரில் சின்ன சின்ன புல் முளைக்குது, அல்லது அந்த அரச மரம் ஆலமரம் முளைக்குது. பறவைகள் அந்த எச்சங்கள் மூலமாய் அது முளைக்குது. அப்போ அந்த நாட்களில் ஒரு 5000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும்போது எல்லாமே களிமண் வீடு தான்.
மணல் வீடு தான், மண் மூலமாக தான் கட்டப்பட்ட வீடு. இப்போயும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அநேக ஸ்தோத்திரம் கூரை வீடுகளையும் ஓட்டு வீடுகளையும் பார்க்க முடியும். அப்போ களிமண்ணால் செய்யப்பட்ட வீடு தான். அப்போ இது எழுதப்பட்ட காலங்கள் 4000-5000 வருஷத்துக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்போமே, அப்போ எல்லாமே கண்டிப்பாக களிமண்ணால் செய்யப்பட்ட வீடுகள். அப்போ அரசர்கள் பெரிய பெரிய மாளிகை மட்டும்தான், அப்போயும் சிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்கலை. அப்போ அவர்கள் கொஞ்சம் வேறு விதமாக கட்டியிருப்பார்கள். ஆனால் எல்லா மக்களும், தேசத்தின் மக்களெல்லாம், ஏழைகள், மற்ற எல்லா மக்களும் களிமண்ணில் தான் கட்டியிருக்கிறாங்க. கட்டும் பொழுது அப்பப்போ அந்த பறவைகள் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக, மகரந்த சேர்க்கை மூலமாக ஏதோ ஒரு மூலமாக புல் முளைக்கிறது. அந்த புல் அந்த வீடுகள் மேலே முளைக்குது. அந்த புல் ஸ்தோத்திரம் நிறைய முளைக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது காஞ்சி போயிடும். அது வயலில் முளைக்கிற புல் போல், தரையில் முளைக்கக்கூடிய புல்லை போல் அது வளருவதில்லை. அது என்ன செய்யுது அப்படின்னா, அது சூரியன் பட்ட உடனே, அதிகமான வெயில் பட்ட உடனே அது என்ன செஞ்சிருது அப்படின்னா காய்ந்து போகிறது. அப்படித்தான் அது வளரும் முன்னே உலர்ந்து போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வளரும் முன்னே உலர்ந்து போகிறது. அப்போ உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வளருவதற்கு முன்பாகவே அது உலர்ந்து போகும். ஏனென்றால் சீயோனை பகைக்கிறவருடைய நிலைமை அப்படித்தான் இருக்கும் என்று 129ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அது வளரும் முன்னே, ஆமாம், அந்த வீடுகள் மேலே, வீட்டின் மேலே முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போகும். எனவே உங்கள் எதிரிகள் வளரும் முன் உதிரியலாக ஆவார்களாக. அவர் வளரும் முன் கூட்டமாக இருக்க பயப்படாதீங்க. இன்றைக்கி சுற்றி அரபு நாடுகளுக்கு நடுவில் தான் இஸ்ரேல் இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரேல் ஒரு நாளும் என்ன செய்யலை, தேசத்தை காலி பண்ணி போயிடுவோம்னு சொல்லி போகலை. அவன் தான் சவாலுக்கு நிற்கிறான், அவன் தான் சண்டைக்கு நிற்கிறான். எனவே இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் உங்கள் சீயோனை பகைக்கிறவர்கள் உங்கள் வீட்டின் மேல் வளரக்கூடிய அந்த புல்லுக்கு ஒப்பாக இருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் காய்ந்து போவார்கள், அவர்கள் உலர்ந்து போவார்கள். ஆனால் நீங்களோ பசுமையாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பசுமையாக இருப்பீர்கள், நீங்கள் பசுமையாக வளருவீர்கள், நீங்கள் பசுமையாக இருப்பீர்கள். அதில் இன்னொரு வசனம் வாசிக்கும் பொழுது, அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. அதில் சொல்லும் பொழுது அப்போ அந்த புல் அது வளர்வதற்கு முன்பாகவே காய்ந்து போகிறது. ஆனால் அந்த புல்லை கொண்டு போய் செமக்க முடியாது சார். அந்த புல் செமக்கக்கூடிய அளவுக்கு நிறைய இல்லை. அந்த புல் அரிக்கட்டுக்கு அந்த கட்டக்கூடிய அளவுக்கு புல் இல்லை. அந்த புல்லை கொண்டு போய் ஒரு விலங்குக்கு போட முடியாது. அப்போ நீங்கள் நானும் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு போட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வயற்காட்டில் வரப்பில் வரக்கூடிய புல்லை போல் அந்த புல் விளைவதில்லை. ஏன்னா அது வீட்டின் மேலே தம்மாந்துண்டு முளைக்குது. அதே போலத்தான் எதிரிகள் பசுமையாக இருப்பதை போல தெரிந்தாலும் அவர்கள் உங்களுக்கு முன்பாக தீர்ந்து போயிடுவார்கள், அவர்கள் உலர்ந்து போயிடுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சீயோனை பயக்கிறவர்களுடைய நிலைமை எப்படின்னா, அறுக்கிறவர்கள் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் என்ன செய்வதில்லை, நிரப்புவதில்லை. அப்போ சீயோனை பகைக்கிறவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, அநேக முறை நெருக்கியும் மேற்கொள்ளவில்லை. அப்போ அநேக தரம் நெருக்கினார்கள், நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்கிறது, அவர்கள் பெருக வேண்டும். சூப்பர்ல, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெருக வேண்டும். வாக்குத்தத்தம் இருக்கிறது, அவர்கள் கூடாரத்தை விசாலமாக்க வேண்டும். வாக்குத்தத்தம் இருக்கிறது, அவர்கள் பழுகி பெருக வேண்டும். எனவே இந்த நாளில் உங்கள் மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்கள் மேல் வாக்குத்தத்தம் இருக்கிறது. உங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்ட அந்த 14 வசனங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. எனவே நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ சீயோனை பகைக்கிறவர்கள் ஒன்றும்லாம் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தரோ உங்களை பசுமையான புல் வெளிக்கு நேராக உங்களை நடத்துவார். கையொத்தி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ முடிக்க விரும்புகிற 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதில்லை. அப்போ இஸ்ரவேல் மக்கள் சந்திக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் யெகோவாவுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அல்லது சாலோம் அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது, ரூத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 சொல்லும் பொழுது, போவாஸ் தான் வயலில் அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை பார்த்து
அந்த வயலில் அறுக்கிறவர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ரூத் 2:4. அதுக்கு அந்த மக்கள், அந்த வேலை செய்யக்கூடிய லேபர் தொழிலாளிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ கர்த்தர் உம்மோடு இருப்பாராகன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி சிஎஸ்சியில் சொல்கிற மாதிரி கர்த்தர் உம்மோடு இருப்பாராகன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிற ரிட்டன் வார்த்தையை அனுப்புகிறாங்க. அப்படி சொல்லி தான் யூதர்கள் வாழ்த்தினார்கள். இப்போ இந்த வாழ்த்துதல் அநேகர் சொல்லப்பட்டார்கள். ஒருவேளை அப்போ ஒரு யூதனுக்கும் இன்னொரு யூதனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அந்த யூதன் வழிப்போக்கராக இருக்கலாம். ஆனால் அந்த வழிப்போக்கர் கூட ஒரு யூதனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் சாலோ அப்படிங்கிறார். அந்த யூதர் பார்த்து தேவனுக்கு மகிமைன்னு சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்த்தல் கூட யாருக்கு வராது அப்படின்னா, சீயோனை பகைக்கிறவர்களுக்கு வராது என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்படின்னா எவ்வளவு தூரம் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கி இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் வேதனை படுத்தியிருக்கிறார்கள். அப்போ நீ நல்லா இருப்பேன்னு ஒருத்தன் கூட உன்னை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. அப்போ சீயோனை பகைக்கிறவர்களை பார்த்து, சீயோனை பகைக்கிற அமலேக்கியரை பார்த்து, பெலிஸ்தரை பார்த்து, மோவாபியரை பார்த்து, அம்மோனியரை பார்த்து, சீயோனை பகைக்கக்கூடிய பாபிலோனை பார்த்து, எகிப்தியரை பார்த்து, சீயோனை பகைக்கக்கூடிய மற்ற எந்த விதமான தேசத்தை பார்த்து நீ நல்லா இருப்பேன்னு கூட ஒருத்தன் சொல்ல மாட்டான், வழிப்போக்கன் சொல்வதில்லை என்று எழுதப்பட்டதை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்களை பார்த்து பேரு கூட அவன் நல்லா இருக்கட்டும் எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா உங்கள் மேலே தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, தேவனுடைய தயவு இருக்கிறது. அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதும் இல்லை. இப்போ வழியில் பார்த்து அமலேக்கியனையும் மோவாபியனை பார்த்து கூட நல்லா இருறான்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான், வழிப்போக்கர் சொல்ல மாட்டான். ஆனால் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுவாங்க. இஸ்ரவேலை பார்த்து அது வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு யூதரும் சந்திக்கும் போது வழக்கமாக இருந்தது. நமக்கும் வழக்கமாக இருந்தது. தமிழர்கள் பண்பாடு அதுக்கு ஒன்றும் சளைச்சதில்லை. அப்புறம் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது வணக்கம் அப்படிங்கிறோம், வணக்கம் வைக்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். அப்போ நம்முடைய ஒரே ஆடலை ஆரம்பிக்கும் பொழுது சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம், அல்லது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். அவள் ஒருவேளை அறிமுகம் ஆகாதவளாக இருக்கலாம், ஆனால் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தான் இஸ்ரவேலை பார்க்கிறவர்கள் ஒருத்தருக்கு அறிமுகமானவர்களோ அறிமுகமாகாதவர்களோ அந்த யூதர்களுக்குள்ளாக ஒரு கல்ச்சர் இருந்தது. என்ன கல்ச்சர்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சாலோம் என்று வாழ்த்தினார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்த்து கூட யாருக்கு கிடைக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள் என்றால், ஸ்தோத்திரம், சீயோனை பகைக்கிறவர்களுக்கு, இஸ்ரவேலை பகைக்கிறவர்கள் கூட அப்படிப்பட்ட வாழ்த்துகள் ஒருவரும் சொல்வதில்லை என்று இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளில் நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் எதிராளிகள் ஒரு லிமிட் வச்சிருப்பார். உங்கள் எதிராளிகள் மனம் திரும்பும்படியாக ஒரு கால அவகாசம் வைத்திருப்பார். அவள் மனம் திரும்பவில்லை என்றால் இப்படிப்பட்ட வாழ்த்து கூட ஒருத்தன் கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டான். அந்த லெவலுக்கு அவளை கொண்டு வந்துடுவார். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே நிறைவு செய்ய விரும்புகிறேன். என் சிறு வயது தொடங்கி அநேக முறை என்னை நெருக்கினார்கள். அப்போ இதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தனிப்பட்ட நபரை குறித்து ஆரம்பிக்கிறது போல இந்த சங்கீதம் அமைந்தாலும், தனிப்பட்ட நபரை குறித்து சொல்லப்பட்டதை போல இந்த சங்கீதம் எழுதினாலும், ஆனால் என்ன எழுதுகிறாருன்னா தேசத்தை குறித்ததான நினைவு கூறுவதை பார்க்குறோம். அப்போ மற்ற தேசங்கள் சாதனைகளை எழுதி வைத்திருந்தார்கள், மற்ற தேசங்கள் தன்னுடைய என்ன கண்டுபிடித்தோம் என்கிறதை எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ தேவன் நம்மளை தப்புவித்தார், இவர்கள் சோதனைகளை மட்டுமே நிறைய எழுதி வைத்திருந்தார்கள். பல முறை இவர்களைப் போல எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு மக்களும் அடி வாங்கினது இல்லை. எந்த மக்கள் இதே போல இவர்களைப் போல ஒடுக்கப்பட்டதில்லை. அப்போ சுமார் 5000 ஆண்டுகளாக ஏதோ பிரச்சனை சந்தித்து கொண்டே தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அழிந்து போகவில்லை, முற்றாக மடியவில்லை. அவர்களை மேற்கொண்டு இந்த இஸ்ரவேல் மக்களை சீயோனை மேற்கொண்டோம் என்று ஒருவனும் சொல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால், பேக்கப்புக்கு அமெரிக்கா இல்லை, பேக்கப்புக்கு யெகோவா தேவன் இருக்கிறார். பின்பாக கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்கிறார். கையவத்தி ஆமென் சொல்லுங்களேன். அதே கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த சியோனை பற்றி நான் பேசுகிறேன்னா அந்த சியோனை பற்றி ஃபுல்லாக பேசலை. அந்த சியோனுங்கிறது நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த இஸ்ரேலை பற்றி நான் அதிகமாக பேசலை. அந்த இஸ்ரேலை காட்டில் ஆவிக்குரிய இஸ்ரேல் நீங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்குரிய ஆசீர்வாதம் தான் இதுன்னு நான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே உங்களை அநேக முறை மேற்கொள்ள முயற்சி செய்தார்கள், ஆனால் தோற்கடிக்கப்பட்டார்கள். மேற்கொள்ள முடியலை.
ஏன்னா உங்கள் மேலே உள்ள அந்த அபிஷேகம் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எனவே கயிறுகளை அறுத்து விட்டால், ஆமாம், கயிறுகளை யோசிக்காதீங்க. இந்த கயிறுகளை எப்படி அறுக்க போகிறேன், இந்த பாவ கயிறுகளை எப்படி அறுக்க போகிறேன், பிரச்சனை கயிறுகளை எப்படி அறுக்க போகிறேன், என் எதிர்காலம் என்கிற ஒரு பெரிய அந்த ஒரு கயிறு தொங்கி கொண்டிருக்கிறது, அந்த கயிறுகளை அறுக்க போகிறேன் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் கயிறுகளை அறுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா வசனம் அப்படித்தான் வாசிக்கிறோம். 129 சங்கீதம் 4 சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கனுடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. அப்போ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, கயிறுகளை அறுத்தார், அதை மட்டும் சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனையை போராட்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காத. தேவன் விடுவித்தார், அதை மட்டும் பேசு. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நான் வாழ்வேன், அதை மட்டும் பேசு. நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கிறாத நீயாவது. அப்போ எதிர்மறையாக நீயா பேசிடாத. கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லு. கர்த்தர் நிச்சயம் கயிறுகளை அறுப்பார் என்று நம்பு. அவர் கயிறுகளை அறுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சீயோனை பயிக்கிறவர்களுக்கு ஒருத்தவங்க வாழ்த்து சொல்ல மாட்டான். நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவார்கள். ஆனால் சீயோனை உங்களை பயிக்கிறவர்களுக்கு ஒருவனும் வாழ்த்து சொல்ல மாட்டான் என்று நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உழுகிறவர்கள் ஆழமாக உழுதார்கள் முதுகில். ஆமாம், வரப்புகளை நீளமாக்கினார்கள். ஆனாலும் கர்த்தரோ கயிறுகளை அறுத்து போட்டார். கர்த்தரோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து கர்த்தரோ நம்மை நடத்தினார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ உழுகிறவர்கள் ஆழமாய் உழுதாலும் அது நல்லதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் உழுதது நல்லது. அதன் மூலமாய் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்றார் தாவீது. உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ பிரமாணத்தை கற்றுக்கொண்டதுக்கு உபத்திரத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஏதோ சம்பந்தம் இருக்குது சார். ஆமாம், வியாதிகளுக்கும் போராட்டங்களுக்கும் நான் பரிசுத்தமாவதற்கு ஏதோ சம்பந்தம் இருக்கான்னா ஏதோ இருக்குது சார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பிரச்சனையும் போராட்டங்களுக்கும் நான் வெற்றி பெறுவதற்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா சார்னா ஏதோ இருக்குது. அதனால தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எகிப்து ஆள வேண்டும்ங்கிற தேவனுடைய தரிசனம் யோசேப்பு இருக்கு. ஆனால் சிறைச்சாலைங்கிற ஒன்று இருக்கு. அப்போ சிறைச்சாலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த இருந்ததுனால தான் கர்த்தருடைய வல்லமை யோசேப்பை மேலே கொண்டு வந்தது. எனவே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் ஏதோ சம்பந்தம் இருக்குது. சூப்பரில், வா, அருமையாக இருக்குல்ல. அப்போ தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துக்கும் நான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கும் பார்த்தா ஆமாம், அது சம்பந்தமே இல்லை. ஆனால் தேவன் அதுக்குரிய சம்பந்தப்படுத்தி அதுக்குரிய காரியத்தை இணைத்து உங்களை மேலே கொண்டு போவார். ஆமாம், பைபிளில் எந்த வசனமும் தனியாக இல்லை, அது ஜோடாக இருக்கும். ஆமாம், அநேக முறை வாசிக்க திரும்ப வாசிக்கத்தான் அந்த ஒவ்வொரு வசனம் எங்கெங்கே இருக்கோ அந்த வசனம் இணைக்கப்படுறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதுக்கு கண்காணிஸ் தேவையில்லை, அதுக்கு ஏஐ தேவையில்லை. அப்போ கர்த்தர் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதே மாதிரி தான் அப்போ சோதனை இஸ்ரவேல் மக்களுக்கு இப்போ பார்க்கும்போது சாதனையாக இருந்ததை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் நீங்கள் இருப்பதே பெரிய சாதனை தான். ஆமாம், நீங்கள் இருப்பது, உயிரோடு இருப்பது, தப்பி பிழைத்தது, ஆமாம், அதே ஒரு பெரிய சாதனை தான். ஆனாலும் மறுபடியும் ஒரு பெரிய சாதனைக்கு நேராக உங்களை நிச்சயம் கொண்டு வருவார். நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனவே இந்த நாளில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வழிபோக்கரை சீயோனை ஆசீர்வதிப்பதில்லை, ஊழியக்காரனாக இருந்து உங்கள் சகோதரனாக இருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.